ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரி அண்ட் கிராஃப்ட். இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, ஒரு சூப்பரான டயா ஸ்டாண்டு ஃப்ரம் ஓல்டு பேங்கிள்ஸ் சொல்லித்தர போகிறேன். ஸோ வீடியோவை வந்து யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க, ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்னோடய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. வாங்க இந்த டயா ஸ்டாண்ட் செய்வதற்கு தேவையான மெட்டீரியல் என்னன்னு பார்த்துடலாம். உங்ககிட்ட இருக்கிற வேஸ்ட் பேங்கிள் எடுத்துக்குங்க. பெயிண்ட், ப்ரஷ், B7000 க்ளூ, இதேபோல் உங்ககிட்ட அகல் விளக்கு இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். தனியாக கேண்டில் இருந்தாலும் எடுத்துக்கலாம். இல்லைனா உங்ககிட்ட கேண்டில் ஹோல்டர் இருந்தாலும் அதுவும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். என்கிட்ட கேண்டில் ஹோல்டர் இல்லாதனால நான் இதில் அகலில் வந்து நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ப்ரஷ், சிசர், டேப், கார்ட்போர்ட், பென்சில், இது வந்து லேஸ். இதுதான் இதுக்கு தேவையான மெட்டீரியல். வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்ககிட்ட பேங்கிள் வந்து நீங்கள் எந்த பேங்கிள் வேணால் யூஸ் பண்ணலாம். நான் வந்து இது கண்ணாடி வளையல் தான் எடுத்துருக்கேன். இப்போ இந்த பேங்கிள் நான் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு பேங்கிள் எடுத்துக்கோங்க. இப்போ இன்னும் ரெண்டு பேங்கிளாக நீங்கள் சேர்த்து எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு உங்கள்கிட்ட பைண்டிங் டேப் இருந்ததுன்னா நீங்கள் அது வந்து யூஸ் பண்ணலாம். என்கிட்ட பைண்டிங் டேப் வந்து இல்லை, அதனால் நான் வந்து செல்லோ டேப் வந்து யூஸ் பண்ணி நான் சொல்லித்தரேன். நீங்கள் வந்து பைண்டிங் டேப் வந்து யூஸ் பண்ணுங்கள். இந்த கிராஃப்ட் ஒர்க்குக்கு அது நல்லா யூஸ் ஆகும். பாருங்கள், இதே போல் டேப் வச்சு சுற்றி விட்டுருங்க. இப்போ என்ன பண்ணுங்கள், இது லைட்டாக வந்து கொஞ்சம் பிரிச்சுட்டு இப்போ இன்னொரு பேங்கிள் வந்து எடுங்க. அந்த பேங்கிளை வந்து இதோடு அட்டாச் பண்ணுறாப்புல ஒரு டேப் வச்சு நீங்கள் இதை வந்து மறுபடியும் வந்து ஒட்டி விடணும். நீங்கள் பைண்டிங் டேப் வச்சு யூஸ் பண்ணும் போது அது இன்னும் பார்க்கறதுக்கு நல்லாவும் இருக்கும், அழகாகவும் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து பைண்டிங் டேப் வந்து யூஸ் பண்ணுங்கள். பாருங்கள், இது வந்து ஒட்டி விட்டுட்டேன். இப்போ இந்த சைடு இருக்குது பாருங்கள், இதுக்கு ஆப்போசிட்டாக வந்து நீங்கள் இதே போல் ஜாயின் பண்ணிவிட்டு அங்கே ஒரு டேப் வந்து நீங்கள் ஒட்டி விட்டுருங்க. நல்லா இழுத்து பிடிச்சி நீங்கள் வந்து இது நல்லா ஒட்டி விடுங்க டேப்பு. இப்போ நீங்கள் ஒட்டி விட்ட பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் என்ன பண்ணோன்னா, ஒட்டி விட்ட பிறகு உங்களுக்கு வந்து இதை போல் இருக்கும். இப்போ என்ன பண்ணுங்கள், ஒரு கார்ட்போர்டு வந்து எடுங்க. இல்லை உங்கள்கிட்ட திக்கான அட்டை இருந்தாலும் எடுக்கலாம். இப்போ என்ன பண்ணுங்கள், இந்த கார்ட்போர்டில் இந்த பேங்கிளை வச்சுட்டு சுற்றி வந்து நம்ம லைன் போடணும். லைன் போட்டிங்கன்னா உங்களுக்கு இதை போல் கிடைக்கும். இதை வந்து நீங்கள் என்ன பண்ணோன்னா கட் பண்ணி இந்த ஷேப்புக்கு, சர்க்கிள் ஷேப்புக்கு வந்து நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்குங்க. இப்போ பாருங்கள், நம்ம சர்க்கிள் ஷேப்பில் வந்து கட் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணுங்கள், இதில் வந்து இன்னொரு பேங்கிள்ஸ் வந்து நீங்கள் எடுத்துட்டு இப்போ இந்த அவுட்டரை சுற்றி நீங்கள் என்ன பண்ணோன்னா இந்த B7000 க்ளூ வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா B7000 க்ளூ தான் உங்களுக்கு வந்து நல்லா சீக்கிரமாக வந்து ட்ரை ஆகி நல்லா ஸ்ட்ராங்காக வந்து இந்த பேங்கிளை வந்து ஒட்டிக்கும். இது கொஞ்ச நேரம் ட்ரையிங் டைம் வந்து நம்ம கொடுக்கலாம். ஃபேப்ரிக் க்ளூவும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம், அது கொஞ்சம் டைம் எடுக்கும். இந்த க்ளூ வந்து இந்த கிராஃப்ட் ஒர்க்குக்கெலாம் வந்து ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி வந்து ஒட்டி விட்டுருங்க. கொஞ்ச நேரம் ட்ரை ஆகட்டும். இப்போ என்ன பண்ணுங்கள், இப்போ இந்த பேங்கிள் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த பேங்கிள் என்ன பண்ணணும், இதை வந்து நீங்கள் திருப்பி போட்டுக்குங்க. இதில் வந்து இந்த மாதிரி இருக்கணும். இந்த பேங்கிளை வந்து நம்ம ஒட்டி வச்சுருக்க இந்த கார்ட்போர்டில் இந்த பேங்கிளை வந்து அப்படியே திருப்பி போட்டுட்டு இப்போ நம்ம ஜாயின் பண்ணோம் பார்த்தீங்களா, இந்த ரெண்டு பேங்கிளும் வந்து ஜாயின் ஆகிற இடத்துல வந்து நீங்கள் இப்படி மிடில் வந்து பிடிச்சிக்கிட்டு இதில் வந்து ஒரு டேப் வந்து போட்டு நல்லா ஒட்டி விட்டுருங்க. நீங்கள் வந்து பைண்டிங் டேப் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். என்கிட்ட அந்த பைண்டிங் டேப் இல்லை, ஸோ நான் அதனால் இந்த செல்லோ டேப் வந்து யூஸ் பண்ணுறேன்.
ஒட்டி விட்டுருங்க. பைண்டிங் டேப் வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும். இல்லை நீங்கள் B7000 க்ளூ போட்டும் நீங்கள் வந்து ஒட்டலாம். இப்போ பாருங்கள், டேப் போட்டு நல்லா ஒட்டிடு. டேப் வந்து நீங்கள் ஒன் டைம் போட தேவையில்ல, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிற வரைக்கும் நீங்கள் டேப் வந்து அது மேலே நீங்கள் வந்து போட்டு நல்லா ஒட்டிக்குங்க. இப்போ ஒட்டின பிறகு பார்த்தீங்கன்னா திருப்பி பாருங்கள், இது வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இது வந்து ப்ளைனாக இருக்குது. இதில் வந்து நம்ம இந்த பெயிண்ட்டு வந்து அடைக்கலாம். ப்ரஷ் எடுத்துகிட்டு இந்த பெயிண்ட்டை வச்சு நீங்கள் இந்த பேங்கிள்ஸில் வந்து நீங்கள் பெயிண்ட் அடிக்கலாம். உங்களுக்கு என்ன கலர் விருப்பமோ நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து நீங்கள் ஃபுல்லாகவே கவர் பண்ணுறா போல் இந்த சைடு இந்த பேங்கிள் இந்த எல்லா பேங்கிளும் சேர்த்து நீங்கள் வந்து கலர் பண்ணணும். நான் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் வந்து பெயிண்டிங் பண்ணிவிட்டேன். சுற்றி வந்து நம்ம டேப்லாம் ஒட்டியிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த இடம் ஃபுல்லாகவே நீங்கள் வந்து பெயிண்ட் பண்ணணும். நான் இங்கே ஏன் பண்ணலை, இது வந்து அடியில் இருக்கிறதுனால நான் வந்து பண்ணலை. நீங்கள் வந்து நல்லா இங்கேயும் பெயிண்ட் பண்ணிட்டு நல்லா வந்து காய விடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இது இந்த மாதிரி வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், மேலே வந்து நீங்கள் தேவைப்பட்ட சேம் கலரும் வந்து நீங்கள் பெயிண்ட் கொடுக்கலாம். நான் வந்து சில்வர் கலர் வந்து நான் கொடுத்துருக்கேன். இப்போ என்ன பண்ணலான்னா, இதில் வந்து ஒரு டிசைனுக்காக ப்ளைனாக இருந்தால் அது அந்த அளவுக்கு நல்லா இல்லை. ஸோ நான் வந்து கொஞ்சம் டிசைன் பண்ணலான்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணியிருக்கேன், ஹாஃப் வாலர் பீடு எடுத்துருக்கேன், ஸ்டோன் எடுத்துருக்கேன். உங்களுக்கு என்ன விருப்பமான கலரோ அந்த பீடை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸ்டோனை செலக்ட் பண்ணி நான் ஒயிட் அண்ட் பிங்க் எடுத்து இதில் வந்து க்ளூ அப்ளை பண்ணி இதை வந்து ஒட்டி விட்டுருக்கேன். இது நல்லா காஞ்சி இருக்குது. இப்போ என்ன பண்ணோன்னா, நம்மக்கிட்ட லேஸ் இருக்குது பாருங்கள், இந்த லேஸ் வந்து எடுத்துக்குங்க. இப்போ எந்த இடத்துல வந்து நீங்கள் இதை வந்து ஒட்ட போகிறீங்கன்னு பாருங்கள். இது வந்து நடுவில் கூட நீங்கள் வந்து ஒட்டலாம். இது உங்களுடைய ஐடியா அண்ட் க்ரியேட்டிவிட்டியை பொறுத்து மாறுபடும். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த B7000 க்ளூ தான் நான் எடுக்க போகிறேன். எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம பேங்கிலும் அந்த கார்ட்போர்டும் ஒட்டி இருக்கிற இடத்துல வந்து இந்த க்ளூவை வந்து அப்ளை பண்ணிக்கிட்டே வாங்க. இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுங்கள், இந்த லேஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லேஸை வந்து நீங்கள் கொஞ்ச நேரம் ட்ரையிங் டைம் வந்து நம்ம கொடுக்கணும். ஒட்டி விட்டுடலாம். உங்கள்கிட்ட ஸ்டோன் இருந்தாலும் நீங்கள் வந்து அதுவும் யூஸ் பண்ணியும் நீங்கள் வந்து பண்ணலாம். இந்த மாதிரி வந்து ஒட்டிக்கிட்டே வரணும். இது சுற்றி வந்து நீங்கள் இதில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இது வந்து ஒட்டி விடணும். இதுக்கும் கொஞ்சம் ட்ரையிங் டைம் வந்து நம்ம கொடுக்கணும். இல்லை எனக்கு பாதி மட்டும் போதும்னா நீங்கள் ஆஃப் சைடு மட்டுமே நீங்கள் இந்த லேஸ் வந்து அழகாக ஒட்டி விட்டுடலாம். பாருங்கள், எக்ஸஸாக இருக்கிற லேஸை வந்து நம்ம வந்து அழகாக கட் பண்ணிக்கலாம். நான் இது கட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் வந்து இதை சுற்றி வந்து லேஸ் வந்து அழகாக ஒட்டி விட்டேன். நீங்கள் ஸ்டோனும் யூஸ் பண்ணலாம். நான் கோல்டன் கலர் லேஸ்லாம் எடுத்துருக்கேன். இப்போ வந்து ஒரு அகல் விளக்கு எடுத்துக்கோங்க. அதில் வந்து கேண்டில் வந்து என்கிட்ட பெருசாக அந்த அதை வந்து தூள் தூளாக நான் இதில் வந்து நறுக்கி போட்டு அதை வந்து ஹீட் பண்ணி இந்த அகலில் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். அதில் ஒரு திரியும் போட்டு வச்சுருக்கேன். இதே போல் நீங்களும் ரெடி பண்ணலாம். இல்லைனா உங்களுக்கு டெக்கரேஷனுக்காகவே கேண்டில் வந்து கடையில் கிடைக்கிற நீங்கள் அது வாங்கி நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். இதில் வந்து சுற்றி அவுட்டரில் நான் என்ன பண்ணியிருக்கேன், 3D அவுட்லைனில் ஜஸ்ட்டு ஒரு சிம்பிளாக ஒரு டிசைன் மட்டும் நான் போட்டுருக்கேன். இது கிராண்டாக வந்து நான் போடலை, சிம்பிளாக தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு கிராண்டாக வேணால் இந்த அகல்லே நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ணுங்கள், இது மேலே வந்து அகலை வந்து வைங்க. இப்போ நான் இது வந்து உங்களுக்கு அதை எப்படி யூஸ் பண்ணணும்னு நான் காமிக்கிறேன். ஸோ யாரும் எங்கேயும் போகாதீங்க, தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். இப்போ பாருங்கள், நான் வந்து ரூமை வந்து நல்லா இருட்டாக்கிட்டேன். இப்போ நான் உங்களுக்கு இதில் வந்து ஏற்றி காமிக்கிறேன். எவ்வளோ அழகாக இருக்கும், நீங்களும் பாருங்கள். தீபாவளிக்கு வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணி உங்கள் வீட்டை வந்து நீங்களே அழகுபடுத்தலாம். பார்த்தீங்களா, இப்போ வந்து இந்த அகல் வந்து நான் ஏற்றிட்டேன். இப்போ பாருங்கள், இப்போ பாருங்கள் நான் கேண்டில் வந்து அழகாக உங்களுக்கு ஏற்றி காமிச்சிட்டேன். ஸோ நீங்கள் எல்லோரும் வந்து இந்த மாதிரி கிராஃப்ட் ஐடியா வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். பாருங்கள், இதே போல் தீபாவளி அப்போ நீங்களும் வந்து இதே மாதிரி இன்னொன்றும் நீங்கள் ரெடி பண்ணி
நீங்கள் வந்து உங்கள் வீட்டை வந்து நீங்களே டெக்கரேஷன் பண்ணிக்கலாம். இது ஒரு ஹோம் டெக்கர் ஐடியா தான். ஸோ எல்லோரும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா எல்லோரும் நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய சேனலில் வந்து நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஸோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாகவும் இருக்கும், என்கரேஜாகவும் இருக்கும். இதே போல் உங்களுக்கு வேறு ஒரு கிராஃப்ட் ஐடியா வீடியோ வந்து நான் சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன். ஸோ எல்லோரும் வந்து அதுக்காக நீங்கள் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள். தேங்க்யூ.